தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக முன்னாள் அமைச்சருக்கு தூண்டில் போட்டார் ஜோசப் விஜய். திமுக முன்னாள் அமைச்சருக்கு தூண்டில் போட்டார் ஜோசப் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக தோல்வியடைந்தது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்தது. ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். திமுகவை சார்ந்தவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தாவுவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள், தூதுவிட்டுள்ளார்கள். ஆனால் ஜோசப் விஜய் திமுகவை சார்ந்தவர்களை கட்சியில் இணைக்க வேண்டாம் என்று தடை போட்டுள்ளார். திமுகவினர் செய்த திமிரால், அராஜகத்தால், ரவுடியிசத்தால் திமுக தோல்வி அடைந்துள்ளது. இப்படி இருக்க சூழ்நிலையில் திமுகவினரை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்தால் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தான் கெட்ட பெயர். ஆகவே திமுகவினரை கட்சியில் சேர்க்க வேண்டாம் என்று தடை போட்டுள்ளார். உறுதியான முடிவெடுத்துள்ளார். ஆனால் திமுக முன்னாள் அமைச்சர் ஒருவரை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்க முயற்சிகள் எடுக்குமாறு தமிழக வெற்றிக் கழக மூத்த தலைவர்களுக்கு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அதாவது திமுக ஆட்சியில் நிதியமைச்சராக, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். இவருக்கு மதுரையில் நல்ல பெயர் உள்ளது. பிள்ளைமார் சமூகத்தினர் மத்தியில் நல்ல பெயர் உள்ளது. இவரை கட்சியில் சேர்த்தால் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கூடுதலாக நற்பெயர் ஏற்படும். ஆகவே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்க முயற்சிகள் மேற்கொள்ளுமாறு கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். ஆக தற்பொழுது ஜோசப் விஜய் அவருடைய உத்தரவை ஏற்று திமுக முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை கட்சியில் இணைக்க புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. செங்கோட்டையனும் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. தற்பொழுது திமுக முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு ஜோசப் விஜய் தூண்டில் போட்டுள்ளார். ஜோசப் விஜய் போட்ட தூண்டிலில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சிக்குவாரா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.